ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோலர் கோஸ்டர் சீரீஸ் எபிசோட் 7 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம லாஃப்ட்டு அவங்க ரிசப்ஷனிஸ்ட்கிட்ட எனக்கு யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா, அதுவும் முக்கியமாக பியூர் ஃபோன் பண்ணால் நான் இங்கே இல்லைங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லிடுங்கன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம பியூர் பார்த்திங்கன்னா ட்ராவலிங்கில் தான் இருக்காங்க. ஐ திங்க் இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்காங்க போல். ஸோ அப்போ கால் பண்ணி அவங்கள பற்றி விசாரிக்கிறாங்க. நான் பேங்காங் வீட்டுக்கும் கால் பண்ணேன், அங்கேயும் அவங்க இல்லை. ஸோ வில்லாவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் அவங்க இருந்தால் கொஞ்சம் கொடுங்க, நான் அவகிட்ட பேசணும், நான் அவளை நினச்சி ரொம்ப கவலைப்படுறேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு லாஃப்டோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா இல்லையா, அவள் வந்துடுறா. ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா, அப்படியே சரி இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நமக்கு இதை விட்டால் வேறு சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே லைன்லேயே வச்சுக்கிட்டு லாஃப்டை கூப்பிட்டு, நீ இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தான் இருப்பியா இல்லை வெளில எங்கேயாவது போறியான்னு சொல்லிட்டு சவுண்டாக கேட்க, அதுக்கு பதிலுக்கு லாஃப்ட்டும் சவுண்டாக சொல்கிறாங்க, இல்லை இன்றைக்கி செம்ம ஒர்க் இருக்குது, இன்றைக்கி ஃபுல்லாக நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த நம்ம பியூர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொல்ல அவங்களும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லி விஷ் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இப்போ நம்ம பியூருக்கு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு லவ் இருக்காங்க இல்லையா, அவங்க கால் பண்ணுறாங்க. என்னடா பண்ணுற, எங்கே அங்கே தான் போயிட்டுருக்கியா வில்லாவுக்குன்னு சொல்லி கேட்டா, ஆமாம் என்ன வேணால் நடக்கட்டும், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் மச்சாங்கிற மாதிரி நான் போகிறேன், அவகிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான், இனிமே நான் எதுக்காகவும் வெயிட் பண்ணுறதா இல்லைன்னு சொல்லி இவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு வேளை அங்கே சுச்சுவேஷனே வேறு மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன், வேறு யாரு கூடயாவது கம்மிட் ஆகியிருந்தால் என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்டால், என்ன நடந்தாலும் பரவாயில்ல லவ், நான் போகிறேன் சொல்கிறேன், இதுக்கப்புறம் இதில் மாற்று கருத்தே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லாஃப்ட்டும் பிளாயும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக வந்து உட்காந்துருக்காங்க. பட் லாஃப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு இது வேணான்னு சொல்லிடுறாங்க. பாரா வேணாமா, பரவாயில்லையே இப்போலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி கேட்க, மார்னிங் எழுந்திருக்கும் போது அந்த ஹேங் ஓவர் ஃபீலிங் இருக்கே, அது எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது, அன்னைக்கு நாள் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போகுது, ஸோ அதை நான் வேணான்னு நினைக்கிறேன்னு சொல்லி இவங்களும் சொல்கிறாங்க. சரி அப்படின்னா ஒன்று பண்ணலாமே, இன்னும் நிறையா ட்ரிங்க்ஸ் சோஜு ஷேக்கு ரைஸ் ஓட்கா இந்த மாதிரிலாம் இருக்கே, அதெல்லாம் ட்ரை பண்ணால் என்னன்னு சொல்லி கேட்டால், இது எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன், இது எதுவுமே என் மனசில் உள்ள பாரத்தை குறைக்க மாட்டேங்குது, அதுக்கு பதிலாக புதிய பிரச்சனை தான் கொடுக்குது, ஸோ எனக்கு அது தேவையில்லைன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிளாயே நான் கூட இன்னுமோ இதெல்லாம் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், பாரா என்ன திடீர்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நானும் என் பார்ட்னரும் சேர்ந்து குழந்தை பெற்றுக்கலான்னு இருக்கோம், ஸோ அதுக்கான பிளானிங்கில் நான் ஹெல்த்தியாக இருக்கணும்லன்னு சொன்னதும், அப்படியா கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இவங்க ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. நீங்கள் வேறு மேம், இதுவே சீக்கிரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நானே ஃபீல் பண்ணுறேன், பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு கிட்ஸை பற்றி எதுவும் பிளான் இல்லையான்னு சொல்லி லாஃப்ட்டை கேட்குறாங்க. அதுக்கு நம்ம லாஃப்ட்டு, அதுக்கு முன்னெல்லாம் இல்லை, பட் என் ஃப்ரெண்டு ஒரு வார்த்தை சொன்னான், குழந்தை பெற்றுக்கணும் தான், ஆனால் அது எப்போ பெற்றுக்கணும்னா, நமக்குன்னு ஒரு ஆள், நம்மளை விழுந்து விழுந்து லவ் பண்ணுற ஆள் நம்ம லைஃப்பில் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம்தான் நம்ம குழந்தை பெற்றுக்கணும், நமக்கு பாதி அன்பையும் அதுக்கு பாதி அன்பையும் கொடுத்து வளர்க்கும் போது அது பார்க்கவே ஒரு அழகான ஃபீலாக இருக்கும்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா. ஸோ அதை கேட்ட பிளாயும் அதுவும் கரெக்டு தான், அந்த மாதிரியான ஒரு பர்சனை உங்கள் லைஃப்பில் நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டால், ஆல்ரெடி மீட் பண்ணிட்டேன், பட் அந்த ரிலேஷன்ஷிப் இம்பாசிபிளான ஒரு விஷயம், அது நடக்காது, அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி லாஃப்ட் சொல்ல, ஓ சாரி, நான் இதை பற்றி கேட்டிருக்கக்கூடாது, கேட்டுட்டேன், நான் உன்னை எதுக்காவது நான் வந்து உங்களை கங்க்ராட்ஸ் பண்ணுமே அதுக்காக தான் கேட்டேன்னு சொல்லவும், சரி என்னை எதுக்காக கங்க்ராட்ஸ் பண்ணுற, குடிக்கிறதுக்காக பண்ணலாமா, நான் வாட்டரை சாப்பிட்றேன் நீ கோட்டரை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ட்ரிங்க் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது ஒயின் பார்த்தீங்கன்னா பிளாய் மேலே அப்படி கொட்டிடுது. அப்படியே பதட்டமாயிடுறாங்க. வெயிட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே தான் டாய்லெட் இருக்குது, போய் வாஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க.
என்ன தான் வாஷ் பண்ணாலும் ஒயினுங்கிறதுனால அது போக மாட்டேங்குது, அப்படியே அந்த இடத்துல கரையாகிடுது. ஸோ நம்ம லாஃப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நீ ஒன்று பண்ணு, அதை என்கிட்ட கொடு, நான் வாஷ் பண்ணி தரேன், அப்புறம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னது நீங்கள் வாஷ் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டேன். இதில் என்ன இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, இதை போட்டுக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கொடு, நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படியே ஒரு செகண்ட் 2 பேரும் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு முதல்ல இவங்க திரும்பணும் இல்லையா, அதை இவங்க மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் லாஃப்ட் திரும்பி நின்னதும் இவங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களோடது கொடுக்குறாங்க. ஸோ வாஷ் பண்ணி இவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த நேரம் நல்ல டைமிங்கை பாருங்கள், நம்ம ஆள் அந்த இடத்துக்கு ரீச் ஆகி வந்துடுறாங்க. இவங்க கையில் ட்ரெஸ்ஸை கொடுக்க, இவங்க ட்ரெஸ்ஸை அவங்க போட்டிருக்கதை பார்க்க, எல்லாத்தையும் பார்த்து அவங்களே ஒரு அசம்ஷனுக்கு வந்துடுறாங்க. அப்படியே அந்த இடத்துல இருந்து கோச்சிக்கிட்டு போகிறாங்க. பின்னாடியே லாஃப்ட்டும் ஓடுறாங்க. பியூட்டிஷா மாதிரி எவ்வளோ வேகத்தில் போனாங்களோ தெரியல, ஆளையே காணும். அதுக்கப்புறம் இவங்க கார் எடுத்துகிட்டு பின்னாடியே போகிறாங்க. இடையில போகும்போதெல்லாம் தேடிக்கிட்டே போகிறாங்க, எங்கேயுமே பியூர் இல்லை. கடைசியாக இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணாங்க இல்லையா, அந்த ரோலர் கோஸ்டர் இடம். ஸோ இப்போ அங்கே தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சு அங்கே போயிருக்காங்க. அதே மாதிரி அங்கே தான் இருக்காங்க. போனோடனே பெருசாக எதுவும் ரியாக்ஷன்லாம் கொடுக்கல, அப்படியே 2 பேரும் சைலண்டாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் நம்ம லாஃப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அது என்னோடய செக்ரட்டரி, நியூ செக்ரட்டரி, நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம், ஜஸ்ட் ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருந்தோம், அவ்வளோதான், எங்களுக்குள்ளே அதுக்கு மேலே எதுவுமே இல்லை, நீ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கு இதில் எதுவுமே இல்லை, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நீ பார்த்தது கண்டிப்பாக தப்பாக தான் தெரிஞ்சிருந்திருக்கும், ஆனால் உண்மை அது கிடையாது. ஜஸ்ட் ட்ரிங்க் பண்ணோம், அவள் மேலே கொட்டிடுச்சு, அவள் அதை வாஷ் பண்ணான், அவ்வளோதான், இவ்வளோவும் சொல்லிகிட்டு இருக்க. இப்போ நம்ம ஆள் கோச்சிட்டு இருந்தது அதுக்கு இல்லை போல். உடனே இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, என்னை ஏன் இவ்வளோ நாள் அவாய்ட் பண்ணேன், இவ்வளோ நாள் என்னை அவாய்ட் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன, அப்போ என்னை விட்டு போகணும், ஒரேடியாக போகணுன்னே முடிவு பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்டா, உண்மையை சொல்லணும்னா உன்னை இழக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, நீ எனக்கு வேணும், உன்னை இழக்க தைரியம் இல்லாமல் தான் உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க முடியாதுன்னு தான் நம்மள. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன் கால் பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னு லாஃப்ட் சொல்ல, அதுக்கு நம்ம பியூரு என்னை கேட்டால் உன்னுடைய செக்ரட்டரிக்கு நான் தேங்க்ஸ் தான் சொல்லணுங்கிறாங்க. என்னது தேங்க்ஸ் சொல்லணுமான்னு சொல்லி கேட்க, ஆமாம், நீனும் உன் செக்ரட்டரியும் இப்படி இருக்கிறத பார்த்ததுல தான் எனக்கு அவ்வளோ கோவம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் இல்லை, என் மனசுக்குள்ளே உன் மேலே அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு, அதுதான் அப்படி கோவமாக வெளியில் வந்திருக்கு. உங்கள் 2 பேரையும் ஒன்றா பார்த்தப்போ தான் ஐயோ நம்ம இழந்துட்டோமோன்னு ஒரு செகண்ட் நான் ஃபீல் பண்ணிட்டேன். அப்போ தான் எனக்கு உன் மேலே எவ்வளோ லவ் இருக்குன்னு தெரிஞ்சுதுன்னு இவங்களும் சொல்கிறாங்க. ஒருவேளை உன் மேலே கோபம் மட்டும்தான் இருந்துச்சுன்னா நான் இந்நேரம் பேங்காக்கே போயிருப்பேன். இல்லை, அதை விட அதிகமாக லவ் இருக்குது, அதை விட்டுட்டு எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல, அதனால தான் உனக்காக இங்கே வெயிட் பண்ணுங்கிறாங்க. அப்போ தான் லாஃப்ட்டை கூப்பிட்டு, லாஃப்ட், எனக்கும் யாருக்கும் இருந்த எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே எங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லைன்னு சொன்னதும் அதுக்கு லாஃப்ட்டு, இதுக்கு மீனிங் என்ன, இப்போ என்ன பிடிச்சிருக்குங்கிறது மீனிங்கா, அவங்கள விட்டு வந்துட்டேங்கிறது மீனிங்கா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உன்னை சூஸ் பண்ணுறது இங்கே முக்கியம் கிடையாது, நீயும் என்னை சூஸ் பண்ணுவியா அப்படிங்கிறது தான் டவுட்டுன்னு சொல்லி கேட்க, இது என்ன கொஸ்டின்னு, நான் உன் மேலே எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு உனக்கே தெரியும், அப்புறம் இப்படி கேள்வி கேட்டால் எப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லை, என்னால் நீ இந்த விஷயத்தில் நிறைய ஹர்ட் ஆகிருக்க, நான் உனக்கு நிறைய கெடுதல் பண்ணிட்டேன், தெரிஞ்சோ தெரியாமலோ இதெல்லாம் நடந்துருச்சு, அதனால் நீனும் என் மேலே வெறுப்பில் இருக்கான் இல்லையா, அந்த வெறுப்பை நீ இப்படி காட்டலாம் இல்லையா, அதை தான் நான் நினச்சேன்னு சொன்னதும் உடனே லாஃப்ட் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது, அது என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் எவ்வளோ பெயினை கொடுத்தாலும் நான் உன்னை லவ் பண்ணுறது மாறவே மாறாது, இப்போ மட்டும் இல்லை ஃப்யூச்சர்லேயும் எனக்கு அது ஹர்ட் ஆச்சுனாலும் அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கொஸ்டின்னா, நான் இங்கே லேட்டாக வந்துட்டேனான்னு சொல்லி பியூர் லாஃப்ட்டு கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு லாஃப்ட்டு, ஐயோ லேட்டாக வந்துட்டியாவா, ஒருவேளை லேட்டாகவே வந்திருந்தாலும் பரவாயில்லம்மா, நான் உனக்காக எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன், சரியான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கிஸ்ஸு. சரிவா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் இங்கே வந்துடுறாங்க. வந்ததும் லாஃப்ட்டுக்கு சந்தோஷம்னா தாங்கலை, அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல. இதை பார்த்துக்கிட்டு இருக்க நமக்கே ஒரு ட்ரீமை பார்க்குற மாதிரி தானே இருக்குது, அதே மாதிரி தான் லாஃப்ட்டுக்கும் இருக்குது.
இது ட்ரீமான்னு சொல்லி அப்பப்போ எல்ல கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ என் கூட இருக்கியா? என்னால் இதை நம்பவே முடியல. இனிமேல் எல்லாம் அவ்வளோதான் நினச்சேன்னு சொல்லி லாஃப்ட்டு சொல்ல, நான் நம்ம ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் பெட்டராகலான்னு ட்ரை பண்ணுறேன். நம்ம ரிலேஷன்ஷிப்பை இன்னும் கொஞ்சம் சீரியஸாக கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். சரி, அப்படி கொண்டு போகிறேன்னா இதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படின்னு சொல்லிட்டு லாஃப்ட்டு கேட்க, அதுக்கு பியூரு லவ்வர்ஸ், நாம் 2 பேரும் இனிமேல் லவ்வர்ஸ்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ நம்ம லாஃப்ட்டு இது உண்மையிலேயே ட்ரீமான்னு மறுபடியும் கேட்க, பியூர் அதை கிஸ் பண்ணி நம்ப இது ட்ரீம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ நம்ம பியூர் என்ன பண்ணுறாங்கன்னா, என்கிட்டேருந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாத, ஏன்னா ஒன்றை மாதிரி ஒரு பர்சன் நான் கிடையாது. 24 hours ஹாப்பினஸ்க்கு மட்டுமே நான் கிடையாது. நான் நார்மல் பர்சன் கிடையாது. உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம லாஃப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம், நீ நார்மல் பர்சனே கிடையாது. எப்போ என்னை லவ் பண்ணியோ அப்போவே நீ ஸ்பெஷல் பர்சன் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ரொமான்டிக் டைலாக்லாம் இந்த லாஃப்ட் இருக்குது பாருங்கள். 2 பேரும் மறுபடியும் கிஸ் பண்ணுறாங்க. அதுக்கு மறுபடியும் லாஃப்ட்டு இது ஒரு வேளை ட்ரீமாக இருக்குமோன்னு கேட்குறாங்க, ஏன்னா இன்னொரு கிஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு நம்ம ஆள் மண்டையிலே ஒரு கொட்டுறாங்க. வலிக்குதா அப்போ ட்ரீம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் லாஃப்ட்டுக்கு சந்தோஷம்னா தாங்கலை. மை லவ்னு சொல்லி கூப்பிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. 2 பேரும் அப்படியே விளாண்டுக்கிட்டு கிஸ் பண்ணிட்டு ஒரு கசமசாவும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம லாஃப்ட்டு லவ் யூ சொல்ல, அதுக்கு பதிலுக்கு இவங்களும் லவ் யூன்னு சொல்ல வராங்க. ஆனால் லாஃப்ட்டு ஸ்டாப் பண்ணி, இதை நீ இப்போ சொல்லணும், நான் அது கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. நீ உனக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எப்போ பெட்டராக ஃபீல் பண்ணுறியோ, அந்த வேர்டு உனக்கு எப்போ மனப்பூர்வமாக சொல்லணும்னு தோணுதோ அப்போ நீ என்கிட்ட சொன்னால் போதும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு லாஃப்ட் சொல்லிடுறாங்க. கடைசியாக பியூர் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், இனிமேல் உன்னை என்றைக்குமே நான் ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த பாட்டு முடிஞ்சிருச்சு.